Hi guys, welcome to my channel. I hope நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு. இந்த வீடியோல நான் ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ண 4 ப்ராடக்ட்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். But before that, I'm not a person who likes to buy the products எல்லாம். Very kind of natural products தான் வேணும். அதுதான் நான் personally prefer பண்ணுவேன். I do not prefer these kind of products like sunscreen, serum. இதெல்லாம் நான் சத்தியமா ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். பட் ரீசெண்ட் டேஸில் I also wanted to try. அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி I wanted to try that. எஸ்பெஷலி என்னோட கன்சர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கின்ல வந்து நிறைய ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும். I don't know if this camera is capturing those kind of things, but dark spots நிறைய இருக்கு. I have a lot of hyperpigmentation, அதுவும் stubborn pigmentation around my lips, and then dark circles இருக்கு, and acne இருக்கு. I have uneven skin tone. That's a major concern for me. But ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன், I am not getting any of these products to increase my skin tone or to brighten my skin. That is not what I want, because I'm very comfortable with my own skin tone. எனக்கு என்னோட skin tone ரொம்ப பிடிக்கும். My melanin, I really like it. It's just that I want to have an even skin tone without pigmentation. So நான் purchase பண்ண products பார்க்கலாமா? So the first product வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிமலிஸ்ட் விட்டமின் சி சீரம் தான். இந்த விட்டமின் சி சீரம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம ஸ்கின்னை வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும் ஃப்ரம் யூவி எக்ஸ்போஷர் அண்ட் பொல்யூஷன். இது பேசிக்காக நம்ம ஸ்கின்னை வந்து நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். அண்ட் தென் இட்ஸ் கோயிங் டு ஃபேட் ஆக்னி மார்க்ஸ் அண்ட் பயங்கரமாக கொலாஜன் ப்ரொடக்ஷனில் வந்து சப்போர்ட் பண்ண போகுது. அண்ட் நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு மாதிரி ஃபர்மாக வச்சுக்க போகுது இந்த விட்டமின் சி. அண்ட் வெளியில் போகிறனால நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும். ஸோ இந்த விட்டமின் சி வந்து அது எல்லாமே வந்து ரிப்பேர் பண்ணும், ரெடியூஸ் பண்ணும் அந்த டேமேஜஸ் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் சீரம் வந்து இந்த மினிமலிஸ்ட் விட்டமின் சி சீரம். நான் கிளென்சராக நான் இப்போ வரைக்கும் எதுவுமே யூஸ் பண்ணல, சோப் தான் யூஸ் பண்ணுறேன். I've not thought about getting a cleanser. So this is our first product. Let's go to our second product. Number second product is from Dot & Key, Ceramides and Hyaluronic Barrier Repair Moisturizer. This contains probiotics and rice water. இது வந்து நான் இந்த வீடியோக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணலை. ஸோ ஐம் நாட் ஷோர் ஹவு திஸ் இஸ் கோயிங் டு ஒர்க். பட் இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி நல்ல மாய்ஸ்சரைஸ் ஆக்கியிருக்கு என்னோட ஸ்கின்னை. ஸோ ஐம் ஹாப்பி வித் திஸ் till the first use alone. So இது என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு ஸ்ட்ரென்தன் த ஸ்கின் பேரியர்ஸ் அண்ட் நம்ம ஸ்கின்னை வந்து எப்போதுமே ஹைட்ரேட்டடாக ஆக்க போகுது. அண்ட் நான் வந்து இதை சீரம்க்கு அப்புறம் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் வந்து இது கொடுக்க போகுது. செரமைட்ஸ் வந்து ஒரு நேச்சுரல் ஃபேட்ஸ், லிப்பிட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஸ்கின்ல ஆல்ரெடி இருக்கும். நம்ம ஸ்கின் செல்ஸ் வந்து பிரிக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா செரமைட்ஸ் வந்து சிமெண்ட் மாதிரி, ஓகேவா? இந்த செரமைட்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு டிக்ரீஸ் யுவர் ஸ்கின் பேரியர்ஸ் when it becomes weaker. ஸோ இந்த செரமைட் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ஸ்கின் பேரியர் வந்து வீக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் என்ன பண்ணணும்னா, இட்ஸ் கோயிங் டு ரிப்பேர் த ஸ்கின் பேரியர்ஸ், லாக்ஸ் இன் மாய்ஸ்சர் அண்ட் ப்ரிவெண்ட் ஸ்கின் ஃப்ரம் ட்ரைனஸ். அண்ட் ஏதாச்சும் இரிட்டேஷன் இருந்துச்சுன்னா நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் ஏதாச்சும் வாட்டர் லாஸ் ஆச்சுன்னா நம்ம ஸ்கின்ல இருந்து அதை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அண்ட் ரெசிலியண்ட்டாக ரொம்ப காமிக்கும். ஸோ மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் சீரம் அண்ட் தென் நம்மளோட டாட் அண்ட் கீ மாய்ஸ்சரைசர். அண்ட் தேர்ட் ஒன் விச் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்கிப் பண்ண வேணாங்கிறது. ஃபைனலாக எந்த ஸ்கின் கேர் நீங்கள் பண்ணாலும் ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் வரும். அது என்னன்னா நம்மளோட சன்ஸ்க்ரீன். ஸோ நான் வந்து பர்சனலி ஐம் யூஸிங் திஸ் ப்ளம் சன்ஸ்க்ரீன் ஃபார் லைக் 2 years. நான் இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் நான் 2 years யூஸ் பண்ணுறேன். அதுவும் நான் வாங்கி இல்லை, பேசிக்காக என்னோட சிஸ்டர் வாங்கி நான் அதை யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ நானே வாங்கியிருக்கேன்னா அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம்தான். ஸோ இதை நான் அப்பப்போ 2 years யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். லைக் whenever I'm going out எப்பயாச்சும் தான், ரொம்ப ரெகுலராலாம் இல்லை, எப்பயாச்சும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மை ஃபேவரட்
ஏன்னா இது போட்டோன்னே ஒரு மாதிரி க்ளோவாக கிடைக்கும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, சொல்லவே தேவையில்ல, எல்லாருக்கும் தெரியும் சன்ஸ்க்ரீனோட வேலை என்னன்ட்டு. இது வந்து UVA அண்ட் UVB ரேஸ்லேருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அண்ட் ஸ்கின்னை வந்து டேனிங்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் ஏதாச்சும் ப்ரீமெச்சூர் ஏஜிங் இருந்தால் கண்டிப்பாக அது ப்ரிவெண்ட் பண்ணும். அண்ட் பிக்மெண்டேஷன் இருக்கிறனால அதுலேருந்து நமக்கு வந்து சன் ரேஸ் படும்போது நம்ம விட்டமின் சி சீரம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து வெரி சென்சிட்டிவ் டு ரேஸ்லாம். ஸோ இதை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் என்னோட 4th ப்ராடக்ட், which is our 2% kojic acid face serum, which is particularly for dark spots and pigmentation. This is the first product I got for this concern of hyperpigmentation and skin, I mean dark spots. ஏன்னா இந்த பர்டிகுலர் போட்டுருந்துச்சு ஃபார் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன். ஸோ சரி ஓகே, அதனால இதை நான் வாங்கினேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ கேன் see லிட்டில் பிட் ஆஃப் சேஞ்ச், பட் தென் இது வந்து 3 months போட்டால் தான் சேஞ்சஸ் தெரியும்ன்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ ஐ நீட் டு வெயிட் அண்ட் see. இது என்ன பண்ணுன்னா, மெயினாக இது வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் தான் நான் சொன்ன மாதிரி, அண்ட் ஆக்னி மார்க்ஸ் அண்ட் அன்ஈவன் ஸ்கின் டோன் விச் ஆல் இஸ் மை கன்சர்ன். ஐ யூஸ் இட் ஒன்லி அட் நைட். ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கப்புறம் எப்போதுமே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் நம்ம போடணும். அண்ட் இதை வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் மட்டும் நான் போட்டுட்டு இதை அப்சர்வ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நான் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் பண்ணலை, பட் இனிமேல் பண்ணலான்ட்டு இருக்கேன். இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இது போடலான்ட்டு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் லெட் மீ see if it's too ஆயிலியாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மேபி ஐ மே skip, but I'm not sure. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் என்னோட 4 ப்ராடக்ட்ஸ். இதில் நீங்கள் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். அண்ட் வாட் ஆர் தீஸ் ரிவ்யூஸ் எனக்கு சீரியஸாகவே தெரியாது. ஹவு இட் ஒர்க் ஃபார் யூ ஆல், ஆர் லைக் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களா இதை வாங்குறதுக்கு, என்னன்னு சொல்லுங்கள். I hope you all liked my video and thank you so much இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. See you in my next video. Bye bye.